உலகெங்கும் வாழும் யூடியூப் உறவுகளுக்கு வணக்கம். ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்விலும் வெற்றி தோல்வி என்ற இரு துருவங்களை அவன் சந்தித்தே ஆக வேண்டும். வெற்றி பெறுகின்ற போது ஆனந்த களிப்பிலே கூத்தாடுகின்ற நாம், தோல்வி அடைகின்ற போது என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாது துவண்டு விடுகின்றோம். அந்த வகையில் அறிவியல் மேதை அப்துல் கலாமினுடைய வாழ்விலே அவருக்கு ஏற்பட்ட முதலாவது தோல்வியையும் அவர் அதிலிருந்து மீண்ட தன்மையையும் பார்ப்போம். அப்துல் கலாம் விமானியாக வேண்டும் என்ற கனவோடு இருந்து கொண்டிருந்த போது அவருக்கு அந்த இலட்சியம் கைகூடாது போனது. அவர் அதிலே தோல்வியடைந்தார். மன அழுத்தத்திற்கு உள்ளான அப்துல் கலாம் அவர்கள் ரிஷிகேஷனுக்கு சென்று அங்கே சுவாமி சிவானந்தாவை காண்கின்றார். அவர் அப்துல் கலாமுக்கு ஓர் ஆறுதலையும் அறிவுரையையும் கூறுகின்றார். அந்த அறிவுரை பல்லாண்டு காலமாக தன்னுடைய காதுகளிலே ஒலித்து கொண்டிருப்பதாக அப்துல் கலாம் அவர்கள் பதிவிடுகின்றார். இதோ அந்த ஞானியின் அறிவுரை: உன்னுடைய விதியை ஏற்றுக்கொண்டு உன் வாழ்வில் தொடர்ந்து முன்னே நடைபோடு. ஒரு விமானப்படை விமானியாக ஆவது உனக்கு விதிக்கப்படவில்லை. நீ என்னவாக ஆகவிருக்கிறாய் என்பதும் இப்போது உனக்கு வெளிப்படுத்தப்படவில்லை. ஆனால் அது ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டு விட்டது. இந்த தோல்வியை மறந்துவிடு. உனக்கு விதிக்கப்பட்டுள்ள பாதையில் உன்னை வழிநடத்தி செல்வதற்கு அத்தோல்வி இன்றியமையாத ஒன்றாக இருந்தது. உனது இருத்தலுக்கான உண்மையான நோக்கத்தை தேடு. கடவுளின் விருப்பத்திற்கு உன்னை நீ முழுமையாக ஒப்படைத்து விடு. இதுவே அந்த ஞானி கூறிய அறிவுரை. இது தன் வாழ்நாளில் சாதனைகளை புரிகின்ற எல்லா தருணங்களிலும் ஒலித்து கொண்டிருந்ததாக அப்துல் கலாம் அவர்கள் பதிவிடுகின்றார். அந்த பாடம் என் மனதில் ஓர் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தி இருந்தது. உண்மையில் விதியை எதிர்த்து ஏன் சண்டை போட வேண்டும்? இந்த தோல்வி கடவுள் எனக்காக வைத்திருந்த ஒரு பெரிய திட்டத்தின் ஒரு பகுதிதான் என்று நான் நிச்சயமாக நம்பினேன். நான் புதுடில்லியிலிருந்து திரும்பி சென்று கொண்டிருந்த போது இது குறித்து நான் நீண்ட நேரம் அசை போட்டேன். அங்கு தொழில்நுட்ப வளர்ச்சி மற்றும் உற்பத்தி இயக்குநரகத்தில் நான் ஒரு முதுநிலை அறிவியல் உதவியாளராக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருந்ததை நான் கண்டேன். விமானியாகும் கனவை நான் கைவிட்டேன். செய்யப்பட வேண்டிய வேலைகள் ஏராளமாக இருந்ததையும், எனக்கு கொடுக்கப்பட்டிருந்த வேலையில் என் இதயத்தையும் ஆன்மாவையும் முழுமையாக நான் ஈடுபடுத்தி இருந்தேன். என் தொழில் வாழ்க்கையை நான் இவ்வழியில் துவங்கினேன். என்னைப் போலவே ஓர் இலக்கை நிர்ணயித்து வாழ்க்கையில் முன்னே அடியெடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு நபரும் எதிர்பாராத முட்டுக்கட்டைகளை எதிர்கொள்ள வேண்டி இருக்கும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். அப்படிப்பட்ட சமயங்களில் நாம் எமது இலக்குகளை மறுபரிசீலனை செய்ய வேண்டியிருக்கும். நமது பாதைகளை நாம் மீண்டும் ஒழுங்குபடுத்தி கொள்ள வேண்டியிருக்கும். ஒவ்வொரு பின்னடைவும் வாழ்வின் புதிய பக்கத்தையும், நமது சொந்த ஆளுமைகளை பற்றி நமக்கு அதுவரை தெரிந்திராத ஒன்றையும் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. முட்டுக்கட்டைகளை நாம் சமாளிக்கும் போது நமக்கே தெரியாத நமக்குள் ஒளிந்திருக்கின்ற ஏராளமான துணிச்சல்களையும் சிரமங்களிலிருந்து மீள்வதற்கான நமது திறனையும் நாம் பீரிட்டு எழச் செய்கிறோம். இந்த வளங்கள் நமக்குள் எப்போதுமே இருந்து வந்துள்ளதை நாம் தோல்வியை எதிர்கொள்ளும் போது மட்டுமே உணர்கிறோம். அவற்றை கண்டுபிடித்து நம் வாழ்வில் தொடர்ந்து முன்னோக்கி நடைபோட வேண்டியது மட்டுமே நமது வேலை. நன்றி.